ஹாய். ஸோ நீட் 2024 கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் வீடியோ கண்டினியூவேஷன் 60 வரைக்கும் பார்த்துருந்தோம். கொஷின் நம்பர் 61. இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஈக்லிபிரியா கேபி அண்ட் கேசி ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கேபிக்கும் கேசிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு தெரியணும். அப்போ கேபி கேசி ரிலேஷன்ஷிப் என்னது நமக்கு தெரிஞ்சது? கேபி தட் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் del NG, ரைட்? ஸோ எப்போ கேபி கேசி ஈக்குவல் ஆகும்? del NG தட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? ஆர்டி பவர் 0 வரும் அண்ட் கேபியும் கேசியும் நமக்கு என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும். ஸோ அப்போ del NG நமக்கு 0 வரணும். இதுதான் இந்த கொஷினுடைய சால்விங்குரிய கீ. அப்போ del NG என்னது? நம்பர் ஆஃப் del NG நம்ம எப்படி எழுதலாம்? del NG that is equal to number of moles of product minus number of moles of reactant. ஸோ சமேஷன் தான் அது. எத்தனை ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, எத்தனை ரியாக்டன்ட் இருந்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, இதுக்கு வந்து ரியாக்டண்ட்டில் 2 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 mole of PCl3 and 1 mole of Cl2 இருக்குது. அப்போ 2. ரியாக்டண்ட்டில் ஒரே ஒரு PCl5 இருக்குது 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ அப்போ NG நமக்கு 1 வருது. செகண்ட் ஒன் பாருங்கள், இங்கே 2, இங்கே 1 + 1 2. அப்போ என்ன நமக்கு இந்த இதில் 2 - 2 = 0. இங்கே பாருங்கள், ப்ராடக்ட்டில் ஒரு CO2 ஒரு H2. அப்போ என்ன ஆயிரும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் 2 மைனஸ் ரியாக்டண்ட்டில் ஒரு H2O அண்ட் ஒரு CO. ஸோ அங்கேயும் 2 = 0. அண்ட் இதுக்கு பாருங்கள், ஒரு Br அண்ட் ஒரு Cl2 ஃபார்ம் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் 2 மைனஸ் ரியாக்டண்ட் பாருங்கள், ரியாக்டண்ட்டில் நமக்கு 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ என்ன நமக்கு இருந்ததில் 2 = 0. அப்போ 0 வந்தது எல்லாமே கேபி = கேசி, நாட் ஈக்குவல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது இதுக்கு? ஸோ ஆன்சர் இஸ் 1, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Among group 16 elements, which one does not show -2 oxygen state? முதல்ல இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் என்ன குரூப்? ஸோ எல்லாமே ஆக்சிஜன் ஃபேமிலி தான். ஸோ அப்போ குரூப் 16 எலமெண்ட்ஸ், ரைட்? இதுக்கு பாசிபிளான ஆக்சிஜன் ஸ்டேட் வரும். -2 வரலாம், +2, +4, +6 வரைக்கும் வரலாம். இதுதான் இந்த குரூப்புடைய ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அப்போ இதில் யாருக்கு -2 வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக -2 வராது அப்படின்னு அர்த்தம், அதோடைய பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், இல்லையா? ஸோ யார் நமக்கு மைனஸே ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக? மெட்டல்ஸ் தான், கரெக்டாக? மெட்டல்ஸில் எங்கேயாச்சும் நம்ம மைனஸ் பார்க்க முடியுமா? ரொம்ப ரேர் தான், ரைட்? அப்போ மெட்டல்ஸை வந்து நம்ம மெட்டாலிக் கேரக்டரை நம்ம இங்கே மெஷர் பண்ண போகிறோம். அப்போ ஒரு பீரியாடிக் டேபிளில் இப்போ இதோடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அடுத்து சல்ஃபர் இங்கே கொடுக்கல, இருந்தாலும் சல்ஃபர், அடுத்து செலீனியம், அடுத்து டெலூரியம், அடுத்து பொலோனியம். ஸோ இதுதான் ஆர்டர் பீரியாடிக் டேபிளில். அப்போ மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது? when we are moving down the group, metallic character increases. ஸோ மெட்டாலிக் கேரக்டர் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆக அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் நம்ம எக்ஸிபிட் பண்ணும். அப்படி பார்க்கும்போது பொலோனியத்துக்கு நமக்கு மெட்டாலிக் கேரக்டர் இருக்கிறது ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்ன பண்ணும்? -2 அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்காது. அப்போ which does not show -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பொலோனியம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் சேம் ஃபார் விச் ஆர் த ஃபாலோயிங் அயான்ஸ்? ஸோ இதில் நீங்கள் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை சேம்னு கேட்டிருக்காங்க. இதில் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு நமக்கு என்ன தெரியும்? ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டுடைய ஃபார்முலானது μ தட் இஸ் ஈக்குவல் டு √n × n + 2, ரைட்? ஸோ அப்போ இந்த √n × n + 2, இங்கே என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், ரைட்? ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆனால் நீங்கள் இங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதோடைய இந்த வேல்யூ போட்டு மியூ கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. சேம் மியூ எதுக்கு வருதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எப்போ மியூ சேம் ஆகும்? சேம் என் வேல்யூ வந்துச்சுன்னா அப்படி இருக்கும், நமக்கு சேம் மியூ வரும். அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ டைட்டேனியம் 3+ எடுங்க. ஸோ ஸ்காண்டியம் டைட்டேனியத்துக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? D2S2, அதாவது 3D2 and 4S2. ஸோ 3+ என்ன வரும் நமக்கு? 3D1. அப்போ n = 1 வரும், ரைட்? அதே மாதிரி குரோமியம் 2+ எடுங்க. குரோமியம் 2+ எடுத்திங்கன்னா குரோமியத்துக்கு 3D5 4S1. 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 3D4, தட் இஸ் n = 4. 4 அன்பேர்டு எலக்ட்ரான் வரும். ஸோ ஆர்பிட்டாலாக வரைஞ்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யார் இருக்காங்க பாருங்கள், இந்த சைடு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இப்போ Mn2+ இருக்குது. ஸோ Mn2+ அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு Mnக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3D5 4S2 வரும். அப்போ Mn2+னா நமக்கு என்ன ஆயிரும்? 3D5ன்னு வரும். ஸோ அப்போ n = நமக்கு என்ன வரும்? 5, ரைட்? அடுத்து Fe2+,
ஸோ Fe2 ப்ளஸ் நமக்கு என்ன வரும் 3d6 4s2 தான் Feயோடது. 2 ப்ளஸ் அப்படின்னா 2 எலக்ட்ரான். ஸோ 3d6 இதுலேயும் நமக்கு என்ன வரும் n = 4 வரும். ஏன்னா 6 எலக்ட்ரான்றப்ப ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து ஃபில் பண்ணும்போது நான் n = 4. அப்போ இப்போயே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். குரோமியம் அண்டு அயன் தான் நமக்கு n = 4 இருக்குது. இதுக்கு தான் சேம் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒன்று மிச்சம் இருக்குது. என்னது? ஸ்காண்டியம். ஸோ ஸ்காண்டியம் 3 ப்ளஸ். இப்போ ஸ்காண்டியத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் 3d1 4s2 அண்ட் 3 ப்ளஸ்னா 3d0. அப்போ n = வரும் நமக்கு 0 வரும். அப்போ ஆன்சர் என்னது? Feயும் CR வர மாதிரி, அதாவது B அண்ட் D. ஸோ B அண்ட் D எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காம்பவுண்ட் வித் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் C6H14 has 2 tertiary carbon. இட்ஸ் IUPAC நேம் கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு 6 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ அதில் டெர்ஷரி குரூப் நமக்கு எத்தனை வரணும்? 2 டெர்ஷரி குரூப் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த கார்பனை நான் அப்படி பிரிச்சுக்கிறேன். C ஸோ பாண்ட் C அகெயின் C and C. ஸோ மொத்தம் இங்கே 6 கார்பன் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கார்பன் டெர்ஷரி, ஏன்னா அதை சுற்றி எது இருக்குது? 1 2 and 3 3 கார்பன் இருக்குது. அகைன் இதை சுற்றி என்ன இருக்குது? இது டெர்ஷரி. இதை சுற்றி 1 2 and 3 3 கார்பன் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா நான் ஃபில் பண்ணுறேன். ரிமைனிங்காக ஹைட்ரஜன் வச்சு ஃபில் பண்ணுறேன் கார்பனோட வேலன்சியை. ஸோ நமக்கு என்ன வரும்? CH3. ஸோ இங்கே என்ன நமக்கு H, அகைன் இங்கே என்னது H, இங்கே என்ன வரும்? CH3. இப்போ ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணுங்கள். 3 6 9 12 and 14 14 வருது. ஸோ இதுதான் நமக்கு டெர்ஷரி குரூப் 2 இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் விச் இஸ் ஒபேயிங் திஸ் ஃபார்முலா. அதாவது C6H14 அப்படின்றத ஒபே பண்ணுது. ஸோ அப்போ அதோட IUPAC நேம் போடும்போது நமக்கு வரும் 4 கார்பன் லீனியராக இருக்குது அண்ட் 2 and 3ல மெத்தில் இருக்குது. அப்போ 2,3 டைமெத்தில் பியூட்டேன். ஸோ ஆன்சர் என்னது நமக்கு 3. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கிவன் பிலோ are two statements. The boiling point of 3 isomeric pentanes are the following order கொடுத்துருக்காங்க. N-pentane, isopentane and neopentane. அப்போ N-pentane ஆனது வரிசையானது நமக்கு 5 கார்பனை லீனியராக நான் கலெக்ட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம்? N-pentane அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் N-pentane. அடுத்து isopentane. ஸோ isopentane அப்படின்னா ஒரு பிரான்ச் இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம நியோபென்டேன் கொடுத்துருவோம். நியோபென்டேன் அப்படின்னா ஸோ ஐசோபென்டேன் அண்ட் நியோபென்டேன். ஸோ இதில் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா? ஸோ ஆர்டர் எப்போ இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆனாலே பாயிலிங் பாயிண்ட் குறையும். ஏன்னா அது என்ன நமக்கு ஸ்பியர் ஷேப்புக்கு வரும். ஸோ இதோடைய டெஃபினேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். when branching increases the molecule attains a sphere shape. கண்டிப்பாக நமக்கு அதோடைய ஷேப்பு நம்ம லீனியர்லேருந்து நேரம் நமக்கு ஸ்பியர் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் smaller surface area for contact due to which the intermolecular forces between the spherical molecule are weak, thereby lowering the boiling point. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 are correct. So next one, which plot of ln k versus 1/t consistent with the Arrhenius equation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Arrhenius equation நமக்கு என்ன தெரியும்? k that is equal to a e power minus ea by rt. ரைட். ஸோ இதை நான் இப்போ கிராஃபிக்கல் ஈக்குவேஷனாக மாற்றுறேன். அப்போ ரெண்டு பக்கமும் லானால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ln a சார் ln k that is equal to ln a. ஸோ e பவரும் ln என்ன பண்ணிக்கும்? கேன்சல் பண்ணிக்கும். அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு வரும். ஸோ அப்போ நான் எடுக்கும்போது என்ன எனக்கு இது ஒய் ஆக்சிஸில் எடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ இதை நான் எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? இஏ பை ஆர்டி எப்படி எழுதிக்கலாம்? இஏ பை ஆர் இன்ட்டு 1/t எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இதை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கேன். ரைட். இது எனக்கு ஸ்லோப் எம். ஸோ ln k அண்டு 1/t இதோடைய கிராஃப் தான். ஸோ 1/t நமக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் இல்லையா? ஏன்னா டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கே வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ 1/tன்றப்ப நமக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரியான ஸ்லோப் கிடைக்கும். கிராஃப் நம்ம போடும்போது என்ன கிடைக்கும்? இந்த சைடில் இப்படி தான் நமக்கு ஸ்லோப் கிடைக்கும். ஏன்னா 1/t இங்கே இருக்குது. ரைட்டா? இங்கே என்ன இருக்குது? ln k இருக்குது. அப்போ 1/tயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ln kயோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஏன்னா இந்த மாதிரியான இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் ரேஷியோவில் தான் இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே என்ன வரும்? 4. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Henry's law constant KH value of 3 gases ABC in water are 145. ஸோ கவனிங்க KH வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ KH வேல்யூ ரைட். ஸோ ஃபார் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 145 அண்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 0.00002 அண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 35 ரைட். ஸோ கேஹெச் வேல்யூ கொடுத்தாங்க. எதோடைய சாலபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. சாலபிலிட்டி இப்போ நமக்கு இந்த கேஹெச்னது ஹென்ரிஸ் லாவோட ஃபார்முலா எழுதலாமா? ஸோ நமக்கு என்ன வரும் ப்ரெஷர் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் கேஹெச் இன்ட்டு எக்ஸ்ஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ அந்த கேஹெச் அண்ட் எக்ஸ்ஏ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ கேஹெச் எக்ஸ்ஏவும் நம்ம கொண்டு வந்தால் என்ன நமக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் வரும் இல்லையா? மோல் ஃப்ராக்ஷன் தட் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேஷன்ஷிப் வித் த என்னது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும் சாலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா உள்ளே நிறையா சொல்லிட்டு இருந்தால் தான் மோல் ஃப்ராக்ஷனில் நமக்கு வேல்யூ பெருசாக வரும். ஸோ அப்போ நமக்கு சாலபிலிட்டி என்ன ஆர்டரில் இருக்கும், யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஸோ யாருக்கு கேஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் நமக்கு சாலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கேஹெச் வேல்யூ யார் கம்மியாக இருக்குது பி. ஸோ அப்போ பிக்கு தான் இருக்கலே அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் 1 and 2ல் இருக்குது. நெக்ஸ்ட் போகும்போது ஏக்கு 145 சிக்கு 35 யார் கம்மியாக இருக்குது சிக்கு தான். ஸோ அப்போ சிக்கு தான் அடுத்ததாக இருக்கும். லீஸ்ட்டாக தான் யாருக்கு இருக்கும் சாலபிலிட்டி ஏக்கு தான் இருக்கலே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆர்டர் இஸ் பி சி அண்ட் ஏ ரைட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர் here. Filling solution A is a aqueous copper sulfate, alkaline copper sulfate, alkaline solution of sodium potassium tartarate and aqueous sodium citrate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்லிங் சொல்யூஷன் ஏன்னா என்ன? ஸோ நம்ம ஆல்டிகைட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸில் என்ன பண்ணுவோம்னா அதோடைய கன்ஃபர்மேட்ரிக்கு ஃபில்லிங் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபில்லிங் டெஸ்ட்டு ஸோ 2 சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம். ஒன்றானது ஃபில்லிங்ஸ் ஏ அண்ட் ஃபில்லிங்ஸ் பி அப்படின்னு 2 சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம். அதில் ஃபில்லிங்ஸ் ஏன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபில்லிங்ஸ் ஏ நத்திங் பட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ரைட். ப்ளஸ் ஃபில்லிங்ஸ் பி பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட் ரைட்டா. சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட். இப்போ ஆன்சர் பாருங்கள் அக்வஸ் சோடியம் சிட்ரேட் கிடையாது அண்ட் அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட் என்னது ரசுலி சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வரும் நமக்கு ஃபில்லிங்ஸ் பியில் வரும். ஃபில்லிங்ஸ் ஏ காப்பர் சல்ஃபேட் தான். காப்பர் சல்ஃபேட்டில் இப்போ 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் அண்ட் அல்கலைன் காப்பர் சல்ஃபேட். ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் தான் இது என்னது அக்வஸில் தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அது அக்வஸ் இது வந்து டேரக்ட் கொஸ்டின் தான். இதில் வந்து ஒரு கோட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த டெஸ்ட்டோடைய ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணி நான் அதுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 69. Given below are 2 statements. Statement 1, the boiling point of hydrates of group 16 elements follow the order. ஸோ ஆர்டர் அவங்க கொடுத்துட்டாங்க ரைட். Statement 2, on the basis of molecular mass, H2O is expected to have a lower boiling point than the other members of the group due to the presence of extensive hydrogen bonding in H2O. It has higher boiling point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஆர்டர் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாலிகுலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் நமக்கு ரைஸ் ஆகும். இதுதான் ஜென்ரலான ரூல். நம்ம இதுக்கு முன்னாடி பாயிலிங் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணும்போது கூட நமக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான் பிரான்ச் பார்த்துருப்போம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் மாஸ். டிஃப்ரெண்ட் மாலிகுலர் மாஸ் வரும்போது நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அது எது அதிகமாக இருக்கோ அதுதான் வரும். இப்போ இந்த ஆர்டரில் நமக்கு பீரியாடிக் டேபிளில் அகைன் திரும்பவும் குரூப் 16 பாருங்கள். ஆக்சிஜன், சல்ஃபர், அடுத்து செலீனியம், டெல்லூரியம், அடுத்து பொலோனியம். இந்த 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆகும் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும் டெல்லூரியம் ஆக்சைடு. நம்ம எக்ஸ்பெக்டட் ஆர்டர் என்னது டெல்லூரியம் H2 இதுக்கு தான் மாஸ் அதிகமாக இருக்கும். ஐ மீன் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க மாஸ் அதிகமாக இருக்கும் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து செலீனியம் H2Se அதுக்கப்புறம் H2S. ஸோ லீஸ்ட்டாக தான் நமக்கு என்ன இருக்கணும் H2O இருந்திருக்கணும். இதுதான் ஆர்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆர்டர். பட் டியூ டு த ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸ்டென்சிவானது பயங்கரமாக இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் வாட்டரில். அதனால் என்ன ஆயிருன்னா இந்த H2O நமக்கு எங்கே வந்துடும் ஸோ இருக்கலையே முன்னாடி வந்துடும். அப்போ ஆர்டர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதே ஆர்டர் தான் வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 நமக்கு கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ ரைட். ஸோ நெக்ஸ்ட் 70. given below are 2 statements. அகெயின் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. both CONS363+ and COF63- complexes are octahedral but differ in their magnetic behavior அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லையும் கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிங்க. ரெண்டுலேயுமே கோபால்ட் எப்படி இருக்குது 3+ல இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறோம் இங்கே F6 இருக்குது. இதுக்கு நம்ம
6 × -1 போடுவோம். அப்போ -6 அந்த பக்கம் போகும்போது +6 +6 மேலே சார்ஜ் -3 இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? +3 வரும். ஸோ இங்கே அமோனியா வந்து நியூட்ரல். அப்போ இங்கே மேலே இருக்க சார்ஜ் அப்படியே என்ன வந்துடும் நமக்கு? மெட்டலுக்கு வந்துடும். ஸோ கோபால்ட் ரெண்டுலேயுமே நமக்கு என்ன இருக்குது? +3ல தான் இருக்குது. ரைட். ஸோ அப்போ கோபால்ட்டுடைய +3 3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கோபால்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் நமக்கு 3d7 4s2. 3+னா நமக்கு என்ன வரும்? 3d6 4s0. அப்போ நமக்கு d ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா? ஸோ நான் d ஆர்பிட்டால் இப்போ வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? 6 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 and 6. ரைட்? 6 எலக்ட்ரான் இருக்குது. இப்போது நம்ம ஆக்டாஹைட்ரல் தான் 2 காம்ப்ளெக்ஸுமே இல்லையா? ஸோ ஆக்டாஹைட்ரல் ஸ்ப்ளிட்டிங் நம்ம போடும்போது நமக்கு என்ன இந்த இடத்துல EG வந்துடும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல கீழே? T2G வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறது NS3 இஸ் அ ஸ்ட்ராங் லிகேண்ட். அப்போ ஸ்ட்ராங் லிகேண்ட் நான் 6 ஃபஸ்ட்டு நாங்கள் பேரிங் தான் நமக்கு அங்கே ப்ரிஃபர் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 and 6. ஸோ பேர் ஆயிரும். ரைட்டா? அப்போ அடுத்து ஃப்ளூரின் வந்து வீக் லிகேண்ட் அப்படின்றதுனால நமக்கு என்ன ஆகும்? அந்த மிச்சம் வரக்கூடிய 2 எலக்ட்ரான் இங்கே மேலே போகும். அப்போ நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வர்றதுக்கு? T2G3 and EG2 வரும். யாருக்கு? ஃப்ளூரின் இருக்கிறதுக்கு. ரைட்? இதே வந்து நமக்கு அமோனியா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன வரும் நமக்கு? T2G6 EG0ன்னு வரும். இங்கே நமக்கு நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ அமோனியா என்ன இருக்கும் நமக்கு? ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மாறிடுது. ஏன்னா இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை. ஸோ இது டயாமேக்னெட்டிக். இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அதனால் என்ன ஆகுது நமக்கு? பேராமேக்னெட்டிக் வருது. சரி, அப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். போத் ஆர் ஆக்டாஹெட்ரல் பட் டிஃபர் மேக்னெட்டிக் ஸ்டேட்மெண்ட். ரைட்? ஸோ மேக்னெட்டிக் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுது? டிஃபரன்ஸ் வருது. ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். அமோனியா காம்ப்ளெக்ஸ் இஸ் டயாமேக்னெட்டிக் கொடுத்துட்டான். ஸோ நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாமே பேரா ஆகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? டயாமேக்னெட்டிக் வரும். அண்ட் COF6 வந்து எப்படி இருக்கும்? பேராமேக்னெட்டிக்காக இருக்கும்னு சொல்லியாச்சு. ஸோ அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு என்னது கரெக்ட். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூன்னு வர மாதிரி தான் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.